கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மனிதனும் இயற்கையும். உடல் மட்டும் உள்ளது ஓரறிவு மரம் போல, உடலோடு வாயும் உடையது இரண்டு அறிவு உடைய மண்புழு போல, உடல் வாயோடு மூக்கும் சேர்ந்தது மூன்றறிவு உடைய எறும்பு, உடல் வாய் மூக்கு கண்ணோடு நான்கு அறிவுகளை உடையது தேனி மற்றும் பறவைகள். இந்த நான்கு அறிவோடு செவியும் சேர்ந்தது பாலூட்டிகள். மனிதனும் பாலூட்டித்தானே, ஆனால் மனிதனை மட்டும் ஏன் உயர்திணை என்று கூறுகின்றார்கள்? ஏனென்றால் மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் திறனாகிய ஆறாவது அறிவு உடையது. ஆனால் இத்தனை படித்த மனிதர்களால் அனைத்து உயிரினங்களையும் சமமாக எண்ண முடியவில்லையே. ஆனால் நீங்கள் எண்ணலாம், சிந்திக்க தெரிந்த மனிதனால் தான் விண்ணில் செயற்கை கோள்களையும் விண்கலங்களையும் நிறுவி உள்ளார்களே என்று. உங்களுடைய உள்ள கிடங்கு எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் இத்தகைய சிந்திக்க தெரிந்த மனிதனால் கடலுக்கு அடியில் பூமிக்கு கீழே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லையே. அதனால் ஆழி பேரளவிகளும் நில அதிர்வுகளும் ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்களே. ஆனால் பழங்குடி மக்கள் மட்டும் இயற்கை சீற்றத்திலிருந்து தப்பித்து வாழ்ந்தான். எப்படி அவன் தப்பித்து வாழ்ந்தான் என்று கேட்டால், இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை பழங்குடி மக்கள் வாழ்ந்தார்கள். நம்முடைய முப்பாட்டங்களும் முப்பாட்டிகளும் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இயற்கையை உற்று நோக்கினார்கள். நாய் ஒரு அருமையான விலங்கு. அது படுக்கும் பொழுது தன்னுடைய காதை தரையில் வைத்து தூங்கும். நில அதிர்வுகளை உடனடியாக அறிந்து கொள்ளும். இதன் மூலமாக நமது முன்னோர்கள் நில அதிர்வை மிக எளிதாக தெரிந்து கொண்டார்கள். இதுவே சிந்திக்கும் அறிவு. இந்த சிந்திக்கும் அறிவு இன்றைய மனிதனுக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? இயற்கையை மறந்த காரணமே ஆகும். நம்முடைய முன்னோர்கள் மழை பெய்யுமா பெய்யாதா என்பதை முன்னரே அறிந்திருந்தார்கள். நமக்கு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என இரண்டு வகையான பருவமழைகள் இருந்தது. வடகிழக்கு பருவமழையை முதலிலே நமக்கு தெரிவிக்குமா தூக்கணாம் குருவிக்கூடு. தூக்கணாம் குருவிக்கூடு தன்னுடைய கூட்டினுடைய கீழ்ப்பகுதி வாசலை வடபக்கமாக திருப்பி இருந்தால் மழை குறையுமாம். அதுவே தெற்கு பக்கமாக திரும்பியிருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் மிகுந்த மழை பெய்யுமா. தென்மேற்கு பருவக்காற்றை நமக்கு மிக எளிதாக சொல்லிக் கொடுத்தது காக்கா. காக்கா கோடை காலத்தில் தன்னுடைய கூட்டை மரத்தின் உட்புறமாக கட்டினால் அந்த ஆண்டு முழுவதும் நல்ல மழை பெய்யுமாம். அதுவே நுனி கிளையில் கட்டினால் மழை குறையுமாம். இவ்வாறு நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை காத்து நின்றார்கள். இயற்கையின் வழி நடந்தார்கள். இயற்கையிலிருந்து பாடங்கள் கற்பித்தார்கள். பருந்தினை கண்ட கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளுக்குள் அடைத்து வைப்பதை பார்த்து தாயினுடைய அன்பினையும், சாறை சாறையாக ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பிலிருந்து உழைப்பின் மேன்மையையும், தேனை சுமந்த தேனியிடம் இருந்து சேமிக்கும் பழக்கத்தையும் இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். இயற்கை நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் பல. அந்த பாடங்களை கற்க மறந்ததன் விளைவே இன்றைய மனிதர்கள் இயற்கை என்றால் என்ன என்பதை தெரியாமல் வாழ்கிறார்கள். இயற்கை என்றால் என்ன? இயற்கை என்பது இயற்கையின் படைப்பு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய உயிரற்றவைகளும் அனைத்து வகையான ஜீவராசிகளையும் உள்ளடக்கியதே இயற்கை. மனிதனும் ஒரு இயற்கை. அதை மனிதன் மறந்தான். உயிரினங்களை மதிக்க தவறினான். தன்னுடைய கண்டுபிடிப்புகளாலும் தொழில் வளர்ச்சியாலும் அறிவியல் முன்னேற்றத்தினாலும் அனைத்து விளைநிலங்களையும் அழித்தான். தொழிற்சாலை கழிவுகளையும் மக்காத கழிவுகளையும் கொண்டு நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தினான். காற்றை அசுத்தப்படுத்தினான். மரங்களை வெட்டி விளைநிலமாக மாற்றினான். மண்ணும் இமயமலை எங்கள் மலை என் அம்மே என்று பாடினான் பாரதி. ஆனால்
இன்று நம்முடைய இமயமலையின் நிலை என்ன? கடந்த 2 நூற்றாண்டுகளாக தட்பவெப்ப நிலை குறைந்து சமநிலை தன்மையை இழந்து காணப்படுகிறது. எல்லா உயிர்களிலும் இறைவனை கண்டவர் நமது முன்னோர்கள். ஆனால் நிலை இன்று அப்படியா இருக்கிறது? எனவே தான் பாரதி மிக அழகாக பாடினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடினான். எல்லா உயிர்களிலும் இறைவனை கண்டான். சிறு குழந்தைகளுக்கும் உயிர்களை நேசிக்க வேண்டும் என்பதை கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடடி பாப்பா, எட்டி பறிக்கும் அந்த காக்கை அதற்கும் இரக்கம் காட்டப்பட வேண்டும் பாப்பா, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை வயலில் உழுது வரும் மாடு, நம்மை அண்டி பிழைக்கும் ஆடு அதை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா என்று பாப்பா பாடலில் குழந்தைகளுக்கு உயிர் நேயத்தை ஊட்டி வளர்த்தான். இன்றும் இயற்கை நம்மை காத்து வளர்க்கிறது. இயற்கையால் இல்லை என்றால் மண்ணில் ஈரம் இல்லை, மகசூல் இல்லை, விளைச்சல் இல்லை, உணவு இல்லை, உயிரினங்களே இல்லை, ஏன் மனித குலமே இல்லை. மனித குலத்தை வாழ வைக்க இயற்கை வேண்டும். அதே மனித குலத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய சக்தியும் இயற்கைக்கு உண்டு. எனவே நாம் இயற்கையை நேசிக்க வேண்டும். நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது கடற்கரைக்கு செல்வோம். அப்பொழுது கடல் மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டுத்தான் கடலுக்கு குளிக்க செல்வோம். ஏனென்று கேட்டால் கடலில் இறைவன் இருக்கிறான், எம்பெருமான் உள்ளே பள்ளி கொண்டிருக்கின்றான் என்று கூறுவார்கள். ஆனால் இன்றைய குழந்தைகளிடம் கடல் அலை ஏன் வருகிறது என்று கேட்டால் அறிவியல் படி காற்றினால் அலை வருகிறது என்று கூறுகின்றார்கள். ஆனால் என்று மனிதன் இயற்கையில் இறைவனை காண தவறினானோ அன்று அவனது வாழ்க்கை அதால பாலத்திற்கு சென்று விழுந்து விட்டது. தம்பி என்ற திரைப்படத்தில் ஒரு அருமையான ஒரு காட்சி. கதாநாயகி சொல்கிறாள், நாளை என்னுடைய தோட்டத்தில் உள்ள மரத்தை எல்லாம் அழிக்கப் போகிறார்கள், எனக்கு மிகவும் பிடித்த மரம் என்று. கதாநாயகன் சொல்கிறான், கவலைப்படாதே, நாளைக்கு அந்த மரங்களை வெட்ட மாட்டார்கள் என்று. அடுத்த நாள் தெருவில் உள்ளவர் எல்லோரும் சாமியை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். கதாநாயகியும் சாமியை பார்ப்பதற்காக தன்னுடைய சிவப்பு வண்ண தாவணியை தேடுகிறார். அந்தோ பரிதாபம், சிவப்பு வண்ண தாவணியை காணவில்லை. கூட்டத்தோடு கூட்டமாக வேறு உடை அணிந்து கொண்டு செல்கின்றாள். அங்கே சென்று பார்த்தால் அவளது தோட்டத்தில் நடுமரத்தில் சிவப்பு வண்ண தாவணி சுற்றப்பட்டு உள்ளது. எல்லோரும் இறைவனாக அதை பூஜை புனஸ்காரங்களோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை சற்று உற்று நோக்கினால் மூட பழக்கமாக தெரியும். ஆனால் அந்த மூட பழக்கமும் இயற்கையை காப்பாற்றுகிறது என்றால் அதற்கு நான் பனை வணங்குகிறேன். இயற்கையை நேசி. மனிதா, இயற்கையை நீ மதிக்காத காரணத்தினால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா என்ற கொடிய அசுரனின் பிடியில் நீ சிக்கினாய். அதை மறக்க தவறாதே. கொரோனா என்ற அசுரனில் இருந்து எவ்வாறு விடுபட்டாய்? மீண்டும் பழமையான இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை நீ வாழ துவங்கியதால் தான் கொரோனா என்ற அசுரனும் ஓடினான். இன்று 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. மீண்டும் இயற்கையிலிருந்து செயற்கையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது தேவையா? இயற்கையோடு வாழ். இயற்கையோடு வாழ்ந்த மனிதன் அதன் சிறகை வெட்டி பறக்க விட்டான். இயற்கை விளைநிலங்களை எல்லாம் அழித்து விற்பனை மனைகளாக மாற்றினான். சக்கரத்தில் விரைந்தோடி சாக்கடையில் விழுந்து சகதியை பூச்சி கொண்டான். மரம் பட்ட பின்பு வேருக்கு நீர் ஊற்ற பார்க்கின்றான். பணம் இருந்தும் பசிக்கு உணவு உண்ண முடியாத நிலையில் இருக்கின்றான். நோய் வந்து துடிக்கின்றான். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு இயற்கையில் உண்டு என்பதை எண்ண மறுக்கின்றான். மனிதா, இயற்கையை நேசி, இயற்கையை சுவாசி. விளைநிலங்களை விற்பனை கூடமாக மாற்றாதே. மணல் இயற்கை அரணாக இருந்த மலைகளை கல் குவாரிகளாக மாற்றாதே. மரங்களை வெட்டாதே. சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாதே. இயற்கையோடு இணைந்து வாழ். ஏனென்றால் மனிதா, நீயும் இயற்கையே. நன்றி, வணக்கம்.